Nobody is rich enough to buy their past னு சொல்வாங்க. தன்னுடைய கடந்த காலத்தை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த உலகத்துல எவனுமே பெரிய பணக்காரன் கிடையாது. நாளைக்கு நீங்க எவ்வளவு பெரிய பணக்காரனாலும் இந்த நிமிஷத்தை உங்களால திரும்ப வாங்கவே முடியாது. This is the golden time that you have to enjoy. ஆனா நமக்கு என்ன சிக்கல் அப்படினு கேட்டா நம்மளால படிச்சோம் நம்முடைய திறமையின் வழியாக பெரிய இடத்தை பிடிக்க முடியாது அப்படிங்கற ஒரு எண்ணம் அப்பப்ப தலை காட்டப்பறம் என்ன நினைக்கிறோம். வேறாவது ஏதாவது ஒரு வழியில இந்த சோஷியலா நம்மள முன்னிறுத்துறதுக்கு முயற்சி பண்றோம். இந்த வயசுல நம்ம எல்லாரும் கவனிக்கிறோம், நம்ம எல்லாரும் பார்க்கணும், நம்ம எல்லாரும் பாராட்டணும். ஏதோ ஒரு வகையில எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியத்துவத்தை பெறணும்ங்கற ஆசையும் எண்ணமும் இருக்கும். அதை படிச்சு செய்யலாம், திறமையின் வழியாகவும் செய்யலாம், நல்ல விஷயங்களை செஞ்சு செய்யலாம். ஆனா சில நேரம் நமக்கு நம்ம மேல பெரிய நம்பிக்கை இருக்கிறதே கிடையாது. நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லாம போறதுக்கான முக்கியமான காரணம் நம்ம மேல நமக்கு சில நேரம் மரியாதை இருக்கிறது கிடையாது. இந்த உலகத்துல மத்தவங்க உங்களை மதிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களை நீங்க மதிக்க வேண்டியதுதான். இந்த உலகத்திலேயே பெரிய ஆளு நாம தான். ஃபர்ஸ்ட் நாம தான். இந்த உலகம் நம் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை என்பது அவர்கள் உருவாக்கி தரக்கூடிய பிம்பம் அல்ல. நாம் நம் மீது என்ன மரியாதை வைத்திருக்கிறோமோ அதை வைத்து தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. என்னை உயர்ந்தவனாக நான் கருதுகிற போது, என்னை ஒரு கற்றவராக நான் கருதுகிற போது, நான் சரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தானாக வருகிற போது பொறுப்பு தானா வந்துருது. பொறுப்பு தானா வரப்ப ஆட்டோமேட்டிக்கா செய்ய வேண்டிய விஷயம் எது, செய்யக்கூடாத விஷயம் எது நமக்கு தானா தெரிஞ்சிருது. அப்ப சரியானதை தேர்வு செஞ்சு சரியான பாதையில போறப்போ சரியான ஆள் இந்த ஊரு தானா சொல்லும். என்னை அடுத்தவன் தப்பா பேசுறாங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தவன் எப்படி பேசுறோம்னு நாம தான் முடிவு பண்ணணும். நம்ம விட பெரிய ஆளும் கிடையாது, நம்ம விட சின்ன ஆளும் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். அதனால ஏதோ ஒரு வகையில் என்னால முடியாதுங்கிற என்ன உங்களுக்கு இருந்தா இன்னும் 35 நாள் இருக்கு. நான் வந்த உடனே கல்வி அதிகாரிகள்ட்ட கேட்டேன் எத்தனாம் தேதி பரீட்சை அப்படின்னு. மார்ச் 1 அவர் தான் சொன்னார், சார் மொத்தமே 35 நாள் தான் இருக்கு, பிப்ரவரி 28 நாள், இன்னும் ஒரு 7 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் 35 நாள் இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். நான் சொன்னல 35 நாள் இருக்கு. கடைசி 3 நாள்ல படிச்சே 6 சப்ஜெக்டும் பாஸ் பண்ண முடியுங்கிற கெபாசிட்டி இருக்கவனுங்க. அப்ப 35 நாள் இருந்தா அட்லீஸ்ட் ஸ்டார்ட் தி பிளான் டுடே. நதிங் இஸ் லேட். நதிங் இஸ் லேட். எதுவுமே வாழ்க்கையில லேட் ஒண்ணு கிடையவே கிடையாது. வாழ்க்கையில நீங்க நினைச்ச விஷயம் நீங்க நினைச்ச நேரத்துல நடக்கணுங்கிறதுல எதுவுமே லேட் கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க அந்த காலத்தை எப்படி பத்திரமா சேமிச்சு வச்சுக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் நீங்க புத்திசாலியா அறிவாளி எல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்ப வெறும் 35 நாள் தான் இருக்கு நினைக்கிறவங்களுக்கு இது வெறும் 35 நாள். இன்னமும் 35 நாள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 35 நாள் இருக்கு. லைஃப்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நாளைக்கு நீங்க வருத்தப்படவே கூடாது. ஐயோ அந்த காலகட்டத்தில் அதை செய்யாம விட்டுட்டமேன்னு நினைக்கிற ஒரு வருத்தம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பிள்ளையான பிறகு உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை விட துயரம் பெரிதாக இருந்து விட முடியவே முடியாது. நான் அப்ப அதை சரியா செஞ்சிருக்கேன் உங்க மேலே நீங்க வருத்தப்பட்டு 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 துன்புற்று நிற்கிற பல பேரை உங்களால பார்க்க முடியும். சோ அதான் நான் சொன்னேன், guys are sitting on a golden mine. ஒரு தங்க சுரங்கத்தின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்க இருக்கீங்கங்கறது உங்களுக்கு புரியறப்ப உங்களை பத்தின மரியாதையும் மதிப்பீடும் தானா வரும். உங்களை பத்தின மரியாதையும் மதிப்பீடும் உங்களுக்கு தானா வரப்ப நீங்க என்ன செய்யணுங்கிற விஷயம் தானா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட வயசுல என்ன செய்யணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆனா செய்ய விடாம மனசு தடுத்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? படிக்கணும்னு ஆசை இருக்கும், அப்புறம் படிப்போம் அப்படின்னு நினைப்போம். பொறுப்பா இருப்போம் நினைப்போம், என்னத்த பொறுப்பா இருந்து கிழிச்சோம், என்ன சொன்னாலும் நம்மள திட்ட தான் செய்றாங்க அப்படின்னு நினைப்போம். இன்னைக்கு நைட்டு நல்லா உட்கார்ந்து படிக்கணும்னு நினைப்போம். சரி நாளைக்கு நைட் அதை படிச்சுக்கோ அப்படின்னு ஒத்தி போட்டு பார்ப்போம். படிச்சு மட்டும் என்ன கிழிச்சாங்க ஏதாவது சோஷியல் மீடியால ஏதாவது கதை வந்துச்சுன்னா அதை பார்ப்போம். படித்து என்ன பெரிய இருக்குது, படிக்காமலே ஜெயித்தவர்கள் பல பேர் உண்டு தெரியுமா, ஆகா ஓகோனா அதெல்லாம் நம்புறதுக்கான மனசே வருது அப்படின்னா மனதளவுல நாம பெரிய ஆள் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் வருது. முதல்ல நீங்க உங்களை ஹீரோவா பாருங்க. நான் முதல்ல பெரிய ஆளா வந்து நிப்பேன் முதல்ல நம்புங்க இல்லையா? நம்ம எல்லாருக்கும் என்ன கோவம் வருது, என்ன நீ நம்ப மாட்டேங்கிற, என்ன நீ மதிக்க மாட்டேங்கிற, என்னை உயர்வாக கருதல, எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல. ஆக்சுவலா இந்த சமூகம் உங்களை உயர்வாக மதிக்கலையா இல்லையாங்கிறலாம் பிரச்சனையே கிடையாது. நீங்க முதல்ல உங்களை உயர்வா மதிச்சீங்களா? உங்களை பத்தி உங்களுக்கு என்ன மதிப்பீடு இருக்கிறது? நீங்கள் விசிலடிச்சான் குஞ்சுகளா, பஸ்ல படிக்கட்டுல தொங்குறவனா, பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கிறவனா, ஊருக்காக வாழ்றவனா, 4 பேருக்காக உழைக்கிறவனா, இல்ல எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன இப்போதைக்கு சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறவனா? Who are you? That's a $1 million question. உலகம் முழுக்க நிறைய நாடுகள் இளைஞர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு சக்தி மிகுந்த மனிதர்களாக இருந்திருக்காங்க. ஆனா அந்த இளைஞருக்கு சரியான பாதையில பயணிக்கிறப்ப அந்த நாடு ஜெயிச்சிருக்கு. அது சரியான பாதையில ஜெயிக்காதப்ப அந்த நாடு தோத்து போயிருக்கு. இந்தியாவும் கூட அப்படிதான். இந்த நாட்டை பார்த்து உலக மக்கள் எல்லோரும் பயப்படுவதற்கும் அல்லது பெரிய பணக்கார நாடுகளை கூட அண்ணாந்து பார்ப்பதற்கும் வேற எதுவும் காரணம் இல்ல. நம்மகிட்ட பணங்காசு கொட்டி கிடக்கு, இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கு அப்படிதான் நினைச்சு அமெரிக்காவும் உலக நாடுகளும் நம்ம அண்ணாந்து பார்க்கல. வீட்டுக்கு 2 புள்ள சிங்கக்குட்டி மாதிரி இருக்கா. யங்கஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்ட் இஸ் இந்தியா. உலகின் ஆகப்பெரிய இளைஞர் நாடு. ஆனா அந்த இளைஞர் நாடு என்ன செய்யுது அப்படிங்கறத ஒரு கேள்வி இல்லையா? இளைஞர் நாடு என்ன செய்யணுமோ அதை செய்யும்னா ஆட்டோமேட்டிக்கா போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த வயசுல என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஆனா அதை செய்ய முடியாம மனசு தடுக்கிறதுக்கான காரணம் டிஸ்ட்ராக்ஷன் இல்லையா? If you don't distract the distraction, distraction will distract you. நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவலா சொல்ல போனா பெரியவங்களா ஈஸியா சொல்லுவாங்க, நாங்களாம் கஷ்டப்பட்டு படிச்சோம் கிடையாது. உண்மையிலேயே நீங்க படிக்கிறதா கஷ்டம், இந்த காலத்துல படிக்கிறதா கஷ்டம். ஏன்னா அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, அவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அவ்வளவு சினிமா இருக்கு, அவ்வளவு டெலிவிஷன் இருக்கு, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, செல்போன் இருக்குது, போன் இருக்குது, எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்கணும் டக்குன்னு பைக் எடுத்துட்டு போயிடலாம். ஒண்ணும் இல்லைன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்க்கலாம், உங்களை கவனிக்க யாரும் கிடையாது. டப்புனு சுவிட்சை கண்ட்ரோல் ஆட்ட போட்டா வேற ஸ்கிரீனுக்கு மாத்தலாம், அம்மா அப்பாவை ஏமாத்தலாம். இதுக்கு நடுவில் உட்காந்து படிக்கணும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்படி வாய்ப்பெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னால யாருக்கும் இல்ல. படிக்க போற பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணா கூட்டி, அதுவும் இந்த பையனுக்கு வெறும் 22 வயசுன்னு சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்களோட ஒரு 7-8 வயசு தான் மூத்த பையன். அவர் இவ்வளவு பெரிய எஃபர்ட் எடுத்து இவ்வளவு பெரிய காலேஜ்ல இவங்க பர்மிஷன் எல்லாம் வாங்கி அதுக்கு அவங்க இடம் கொடுத்து எப்படி படிக்கணும்லாம் சொல்ற அந்த வாய்ப்பும் அப்ப கிடையாது. அப்ப வாழ்க்கை காம்பன்சேட் ஆகி போயிட்டே தான் இருக்கு. நான் படிக்கிறது கஷ்டம் நீங்க நினைச்சா கஷ்டம், ஆனா எனக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கூடுதலாக இருக்குன்னு நினைச்சிருக்கீங்கன்னா அவ்வளவுதான், அது ஈஸி.
என்ன மாதிரியான ஒரு பார்வையோடு இது நீங்கள் அணுக போகிறீர்கள் தான். கையில் வச்சிருக்க போனை படமாக்குறதுக்கான கருவியா நினைச்சா அது படமாக்குறதுக்கான கருவி, யூடியூப் பார்க்கறதுக்கான ஒரு கண்டென்ட் நினைச்சா அது யூடியூப் பார்க்கறதுக்கான மெஷின், ரீல்ஸ் ஷார்ட்ஸ் இதை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைச்சோம்னா பொழுதுபோக்குக்கான ஒரு கருவி. அதுக்குள்ள 1008 விஷயம் இருக்கு. அதுக்குள்ள உட்கார்ந்து அவ்வளவு விஷயத்தை படிக்கலாம், கூகுள்ல தேடலாம், சாட் ஜிபிடில கண்டென்ட் பண்ணலாம், ஏஐ வழியா என்ன டெக்னாலஜி வந்திருக்குன்னு பார்க்கலாம், அடுத்து வரப்போற பரீட்சைக்கு என்ன தயாரிக்கலாம் அப்படின்னு அந்த கருவியை பார்த்தா அந்த கருவி தான் புத்தகம். ஒரு கருவி உங்கள் கையில் இருக்கிறது, அது உங்களை அழிக்கலாம், உங்களை காக்கலாம், உங்களை அடுத்த இடத்துக்கு கொண்டு போகலாம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அறிவுரைகள் தேவைப்பட்டது. 35 40 50 வருஷத்துக்கு மேல என்ன சொல்லிருப்பாங்க உங்க அம்மா அப்பாக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு போறப்ப பார்த்து போ, காட்டு வழியா போறப்ப பாம்பு வந்து கடிச்சு போடும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஏன்னா அப்ப பாம்பு வந்து கடிச்சிடும். அதுக்கடுத்த தலைமுறையில் என்ன சொல்லிருப்பாங்க, ரோட்ல போகிற சைடுல போ பஸ்ஸுக்கார அடிச்சு போடுவான் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதுக்கடுத்த காலகட்டத்தில் சைக்கிள்ல வந்த பிறகு ஓரமா போப்பா, பெரிய பெரிய வண்டி மோதிரும் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இன்னைக்கு உங்களுக்கு அந்த அறிவுரைகள்லாம் தேவையில்லை, நீங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அறிவு என்பது உங்களுக்கான விதிகளை நீங்களே நிர்ணயித்துக் கொள்வதுதான். முன்னாலாம் பெரியவங்கள ஊர்க்காரங்களா ஈஸியா ஏமாத்த முடியாது. சும்மா ரோட்ல நீங்க போய் டீ குடிச்சிருந்தாலே நம்ம சித்தப்பா பார்த்தா போய் வீட்டுல அப்பாட்ட சொல்லிட்டு போயிருவார், ரோட்ல இருந்து டீ குடிச்சிருக்கான் படிக்காம நிக்கிறான்னு சொல்லிட்டு போயிருவார். ஊருக்கு தெரியாம எந்த தப்புமே பண்ண முடியாது. எவனா நம்மள பார்த்துட்டே இருப்பான், தெருவில் இருக்க ஒருத்தர் பழகினவர் அவர் கவனிச்சுட்டே இருப்பார், நம்ம அவங்க கவனிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எப்பலாம் முடியாது இல்லையா? நீங்க உங்க போன்ல என்ன பாக்குறீங்கிறது அடுத்தவங்க உங்களை கண்டுபிடிக்க முடியாது. நீங்க என்ன படிக்கிறீங்களா படிக்கலாம்னு அடுத்தவங்க உங்களை கண்டுபிடிக்க முடியாது. அம்மா அப்பாக்கள் பெரிய அளவுக்கு படிக்காத ஆளா இருக்காங்க, போன் அப்படி ஸ்க்ரால் பண்ணா உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அது இல்ல வாழ்க்கை. ஏமாற்றுறதுக்கான வாய்ப்பு இருந்த போதும் ஏமாற்றாமல் பொறுப்பாக இருக்கக்கூடியதுதான் அறிவு. ஏமாற்றுவதல்ல அறிவு, ஏமாற்றுவதல்ல அறிவு. அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, முந்தைய தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு மிகப்பெரிய இடைவெளியும் வித்தியாசமும் உங்களுக்கான விதிகளை நீங்க தான் விதிச்சுக்கணும். மத்தவங்களா விதிகளா விதிச்சா உங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ற காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு இல்லையா? ஒரு லேப்டாப்ல அல்லது ஒரு கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து நீங்க தட்டிக்கிட்டீங்கன்னா பின்னால் அப்பா கிளாஸ் பண்றாரு டப்புனு ஒரு இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க தட்ட முடியும், யாரும் கேட்க முடியாது. போன்ல நீங்க கொடுக்கக்கூடிய செய்கை அந்த ஒரு ஸ்மைலி எல்லாம் என்ன அம்மா அப்பாக்கெல்லாம் புரியவே புரியாது. நீங்க அனுப்புறது என்ன, யாருக்கு அனுப்புறீங்க யாருக்கும் தெரியாது. போன்ல நீங்க படம் பார்க்கறீங்களா பாடம் படிக்கிறீங்களான்னு யாருக்கும் தெரியாது. அப்ப உங்களுக்கான விதிமுறைகளை செய்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான். அந்த கருவி உங்களை கட்டுப்படுத்துகிறதா, அந்த கருவியை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்களா அப்படிங்கிறதா கேள்வி. என்ன ஒண்ணுனா, நம்ம நிறைய பேர் இருக்கிறதுனால நம்முடைய வேல்யூ நமக்கு தெரியவே கிடையாது. குறைவான மக்கள் தொகை கொண்ட தேசங்கள்ல பிள்ளைகளின் அறிவை அந்த அளவுக்கு போற்றி கொண்டாடுறாங்க. ஆனா பெரிய அளவுக்கான மக்கள் தொகை நம்ம இருக்கிறதுனால என்னோட ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரிஞ்சதே கிடையாது. நம்ம மூளை எதற்கு பயன்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு பெருசா வந்ததே கிடையாது. சம்பந்தம்லாம் நம்முடைய நேரத்தை எதற்கெல்லாம் விரைவு செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சதே கிடையாது. நீங்க எல்லாம் இந்த வயசுலேயே தெரிஞ்சோ தெரியாமலோ சில கம்பெனிகளுக்கு ஓசியில தான் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தெரியுமா? சும்மா எடுத்து போட்டோ போட்டு Facebookலயோ அல்லது ஏதோ ஒரு சோஷியல் மீடியால நீங்க போறீங்கல்ல, அதுல உங்களுக்கு எந்த பலனும் கிடையாது. ஆனா கம்பெனிக்கு பலன். தொடர்ச்சியா நீங்க போட்டோ போட்டா தான் சோஷியல் மீடியா ஓடும், அவனுக்கு விளம்பரம் வரும், அவன் காசு பண்ணுவான். சும்மா ஒரு ஷார்ட்ஸ் பண்ணி போட்டேன் நமக்கு என்ன லாபம், அவனுக்கு லாபம். அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய நேரங்களை உலகம் இந்த பிடிங்கி தின்று கொண்டே இருக்குது. உங்களுக்கு ஒரே ஒரு அறிவுரை மட்டும் தான், டைம் இஸ் மணி. வால் ஸ்ட்ரீட் அமெரிக்கால டிசைன் பண்ணது ஒரு இந்திய வெளிச்சம் இந்த சொல்லுவாங்க. அவன் சொல்றான், ஸ்பீட் இஸ் த காட் அண்ட் டைம் இஸ் த ஈவில் அப்படிங்கிறான். ஸ்பீடு தான் கடவுள், ஆனா டைம் தான் ஈவில். அதுதான் பூதம். எல்லாத்தையும் செஞ்சாகணும், எதை செய்யவும் நேரம் இருக்காது. அப்ப எந்த அளவுக்கு பிளான் பண்ணுங்கிறதா முக்கியம். அதனால சொன்ன இந்த 35 நாள் ஒரே முக்கியமான விஷயம், திட்டமிடுதல் தான் இங்க ஃபர்ஸ்ட் பிரச்சனையே. பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு பாத்துக்கலாம், இன்னும் டைம் இருக்கு, இதை இப்ப பண்ணிக்கலாம். நோ, கெட் a chart. இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் இதுதான். முதல் பாயிண்ட், பிளான் யுவர் எஜுகேஷன். ஏன்னா லைஃப்ல 12ஆம் கிளாஸ் பெரும்பாலும் எப்படி பார்ப்போம், 12ஆம் கிளாஸ்னு பார்ப்போம் கிடையாது. 12 வருடம் நீங்கள் படித்ததற்கான பலனை நீங்கள் கண்டுபிடிக்க போவது இந்த வருடத்தில் தான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் 12 years guys. வெறும் 12ஆம் கிளாஸ் கிடையாது, 12 வருஷம் இருக்கு. நீங்க எல்லாம் எல்கேஜி யூகேஜில வேற படிச்சிருப்பீங்க இல்லையா? இல்ல பிளே ஸ்கூல் படிச்ச வகையால வேற இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால படிப்பு இது. 15 ஆண்டு காலம் நீங்கள் படித்த படிப்புடைய ரிசல்ட் உங்க கையில கொடுக்க போற ஒரு எக்ஸாமினேஷனை ஃபேஸ் பண்ண போறோங்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கிறப்ப உங்களுக்கு தெரியும் இது ஒரு வருட உழைப்பு இல்ல, 15 ஆண்டு கால உழைப்பு. உங்கள் உழைப்பு மட்டும் இல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த 15 ஆண்டுகள் படிப்பை நீங்கள் தொடரணுங்கிறதுக்காக உங்க அப்பா அம்மாக்கள் பட்ட பாடு என்னங்கிறத உங்க அப்பா அம்மாக்கள் வேணா உங்களுக்கு சொல்லாம இருக்கலாம். உலகத்திலேயே தன் வயித்தை கட்டி போட்டுட்டு பிள்ளைங்க படிக்கணுங்கிறதுக்காக பட்டினி கிடைக்கிற ஒரு அப்பா அம்மா வாழும் பெரும் சமூகம் இது. வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியும். அப்ப நீங்கள் ஒரு பரீட்சையை சந்திப்பது உங்கள் பரீட்சையை மட்டும் சந்திக்கல, ஒரு 12ஆம் கிளாஸ் பரீட்சை மட்டும் சந்திக்கல, ஒரு சமூகத்தின் கனவை சந்திக்கிறீங்க, ஒரு குடும்பத்தின் ஏக்கத்தை சந்திக்கிறீங்க. நீண்ட காலமாக நான் படிக்காம வய வேலைக்கும் கொத்து வேலைக்கும் போயிட்டு 4 பேருக்கு நான் அவமானப்பட்டு நின்னனே, என் புள்ள அப்படி நினைக்க கூடாதுன்னு இன்னமும் 12 மணி உச்சி வெயில்ல வானத்தை பார்த்துட்டு அரை பசியில வேலை பார்க்கிற ஒரு அப்பனின் கனவு உன் படிப்பு இல்லையா? இட் இஸ் நாட் ஜஸ்ட் எஜுகேஷன். இதை நீங்க படிச்சுட்டு நாளைக்கு 15 ரூபாய்க்கு வேலைக்கு போலாம், 20,000 வேலைக்கு போலாம், 25,000 வேலைக்கு போலாம். அதை விட ரொம்ப பெருசு, நீங்க படிச்சுட்டு அப்படி பந்தாவா ஒரு நல்ல வேலைக்கோ நல்ல தொழிலுக்கோ நீங்கள் போகிற போது தூரத்திலிருந்து பார்க்க போகிற உங்கள் குடும்பத்தின் கனவு இந்த படிப்பு. You need to understand what is education. உலகம் முழுக்க பிள்ளைகள் படித்தாலும் கூட உங்களை நம்மளை போல பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசுகளில் தொடங்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் தொடங்கி அவ்வளவு பேர் ஏன் கல்விக்காக முக்கியத்துவம் கொடுத்தாங்க? கல்விதான் நம்மளை காப்பாத்திருக்கு. அறிவுதான் அச்சம் காக்கும் கருவி. நம்மை பல திசைகளில் துரத்தி அடித்தாலும் கடைசியில் நாம் ஒன்று சேர்ந்து ஜெயிச்சது எஜுகேஷன் ஒரே பவர் வச்சுதான். Believe in that. Go with that. Not just one day. It's not just one day. அப்புறம் நான் பாவம், எனக்கு பெருசா அறிவில்லை, என் குடும்பத்தில் யாருமே படிக்கல, எவனுக்குமே இங்கிலீஷ் வராது, நான் எவ்வளவு முட்டி போனாலும் கடைசியில் என்னால் பரீட்சையில் எழுத முடியாது, இதெல்லாம் சாக்கு போக்கு. உங்களை நீங்க ஏமாத்துறதுக்கான வேலை, உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்கிற அநியாயம், உங்களுக்கு நீங்கள் செய்கிற பாவம். யாரும் இங்க கீழானவன் கிடையாது. சரியான பயிற்சி ஒருத்தர் எடுத்தா தானாக மேல வர முடியுங்கிற நம்பிக்கையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிற விஷயம். புறக்கையில எவனும் பெரிய அறிவாளி எல்லாம் பிறக்கல, எல்லாருக்கும் மூளை ஒரே சைஸ் தான். அந்த மூளை என்ன பண்ணணும்னு நினைச்சவனுக்கு மட்டும் தான் மூளையிலிருந்து வந்து ரைட் தானே? எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் ஜெயிக்கல. There is something called well directed intelligence. சரியான திசையில் செலுத்தப்படுகிற அறிவுன்னு ஒன்று இருக்கு.
வெறும் அறிவை வச்சுட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆக எனக்கு இதெல்லாம் முடியாது, நல்லா நடக்காது, என்னால பெருசா பண்ண முடியாது, நீங்க கணக்கெல்லாம் எடுக்க வேணாம். உங்களிருந்து தொடங்கட்டும் உங்கள் தலைமுறை. என்ன பிரச்சனை? நம்ம அப்பா படிக்கல, என்ன ப்ராப்ளம்? நம்ம குடும்பத்துல பெருசா எவனுமே படிக்கல, தொலைஞ்சிட்டு போகுது. உங்க எல்லாரும் சொல்றேன், இந்தியால அதிக அளவுக்கு ஜெயிச்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட் தான். முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் இந்தியா முழுக்க எக்கச்சக்கமா ஜெயிச்சிருக்கான். முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க படிப்புங்கிறது வெறும் படிப்பு இல்ல. உங்க படிப்புங்கிறது வெறும் 1000 மார்க் இல்ல. ஒரு படிப்புங்கிறது ஒரு வேலை இல்ல. உங்கள் தெருவிலே உங்களை பார்த்து இன்னொருத்தி படிப்பான். உங்கள் தெருவிலே உங்களை பார்த்து இன்னொருவன் படிப்பான். உங்களை பார்த்து இன்னொருவன் பொறுப்பாவா. உங்களை போலவே வர வேண்டும் என்று உங்களுக்கு இன்னொருத்தனுக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறுவீங்க. லைஃப் இஸ் நதிங் பட் an inspiration. Education is the only source to change and open the society. இங்க இருக்கிற அரசியலை நீங்க கேள்வி கேட்கணும் படிக்கணும். இங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை கேள்வி கேட்கணும் படிக்கணும். இங்க இருக்கக்கூடிய பிணக்குகளை நீங்க கலையணும்னா படிக்கணும். உங்களை நீங்க காப்பாற்றுறது மட்டும் இல்லாம உங்களை சார்ந்தவர்களையும் காப்பாற்ற நினைச்சாலும் நீங்க படிக்கணும். படிப்பு ரொம்ப பெருசு. அது ரொம்ப ஈஸியா அசால்ட்டா அடிச்சு தட்டி விட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த வயசுல எதை சொன்னாலும் அட போங்கடான்னு சொல்ற வயசு எல்லாருக்கும் இந்த காலகட்டம் தான். எனக்கு இருந்திருக்கு, உங்களுக்கு இருந்திருக்கு. பட் எனக்கு இந்த பதட்டம் என்ன அப்படின்னு கேட்டா, இவ்வளவு பெரிய ஆற்றல் எந்த வழியில பயன்பட போகிறது என்பது குறித்த கவலை மட்டும்தான். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும், என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. தட்ஸ் கால்ட் வெல் டைரக்டட் இன்டெலிஜென்ஸ். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும், ஏன் நம்மளால என்ன செய்யணும் தெரியுங்கிறத எக்ஸிக்யூட் பண்ண முடியல தெரியுமா? நம்ம என்ன செய்வோம்னு நமக்கே தெரியாதுங்கிறதா பிரச்சனையே. இந்த ஆள் பாரு எப்படி கடற்கரை மேடையில் பேசலாம், நம்மளால பேச முடியுமா? பேசலாம், தப்புலாம் இல்ல. ஒரு நாள் நான் அங்க தான் உட்கார்ந்திருந்தேன். நான் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு சாதாரண ஸ்மால் டவுன்ல இருந்து வந்த பையன் தான். அறந்தாங்கிலேருந்து புஷ்பேக் பஸ்ல எப்படி வர்றதுன்னு தெரியாம விழுப்புரம் வரைக்கும் நிமிந்தே உட்காந்து எல்லாரும் விழுப்புரத்துல டீ குடிக்கிற எந்திரிக்கிறப்ப அந்த லீவரை பின்னால தள்ளுற வரைக்கும் இதை எப்படா தள்ளணும்னு கேட்க தெரியாம 3.25 மணி நேரம் முழிச்சுக்கிட்டே வந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட சென்னைக்கு வந்த பையன் தான் நான். திஸ் இஸ் மீ. எனக்கு ஒன்னும் அதெல்லாம் தயக்கம் இல்லை. வரும்போது சீக்கிரமா முடிச்சுக்கடா, விமான நிலையம் வரும், ஃபிளைட் எல்லாம் நீ பார்க்கலாம்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் அனுப்பி விட்டப்ப கூட அங்கதான் நான் தூங்கவே ஆரம்பிச்சேன். அங்கிருந்து கிளம்பி வந்து ரிப்போர்ட்டிங்குள்ள உள்ள வந்து ஆங்கரிங்குள்ள உள்ள வந்து தலைவர்களை பேட்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்று அடிபட்டு உதப்பட்டு மிதிப்பட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லா பட்டு எல்லாத்தையும் பட்டுன்னு தட்டி விட்டு அறந்தாங்கிலேருந்து தொடங்கி இந்தியாவுடைய சிறப்பு பிரதிநிதியாக அமெரிக்கா வரைக்கும் போயாச்சு. எனக்கு ஒண்ணு நடந்திருக்குன்னா அது உங்களுக்கும் நடக்கும். பெருசா யோசிக்கிறது நம்ம, அதான் பிரச்சனை. நம்ம அளவுக்கு யோசிக்குவோம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான்ல, அவனை விட்டாதீங்க என்னைக்குமே. அந்த ஹீரோவை நீங்க வேல்யூ பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஹீரோவை நீங்க வேல்யூ பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஹீரோவை நீங்க மெருகேத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஹீரோட பவர் குறைய விடாம நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு சிக்கல் வந்தாலும் அந்த ஹீரோயிசத்துல நீங்க வெளியில வரவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் அறிவு சொல்லுகிறது சரி என்று உங்களுக்கு புலப்படுகிற போது, அது அநீதிக்கு புறம் அநீதியாக இல்லை என்று புலப்படுகிற போது அதை நீங்க செய்ய தவறவே வேண்டியது. அப்ப தப்பான விஷயத்தை விட்டுட்டு வெளியில வந்தாலே பாதி ஜெயிச்சாச்சு. தட்ஸ் இட். இந்த குரங்கு எப்படி பிடிப்பாங்க தெரியுமா? இந்த கதை நான் அடிக்கடி சொல்லுவேன். யாராவது கேள்விப்பட்டீங்களா குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னு? குரங்கு எப்படி பிடிப்பாங்கன்னா, ஒரு பெரிய பானை செஞ்சுருவாங்க, ரொம்ப கனமான ஒரு பானை செய்வாங்க. அந்த பானையை தூக்கிட்டு ஓட முடியாது, அதோட ஹெவியான ஒரு பானை இருக்கும். அந்த பானைக்குள்ள சின்னதா ஒரு வாய் வைப்பாங்க. கை எப்படி கூரா அப்படி உள்ள விட்டாதான் கையை உள்ள விட முடியுங்கிற மாதிரி ஒரு சின்ன வாய் வைப்பாங்க. ஹெவியா இருக்கும், உடைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பானையை செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கமாக அந்த பெரிய பெரிய குரங்குகள் வரக்கூடிய இடத்துல கொண்டாந்து அதை வச்சிருவாங்க. வக்கையில என்ன பண்ணி போடுவாங்க, உள்ள கல்ல மிட்டாயி, எள்ளு உருண்டை, முறுக்கு, சீடை அப்படின்னு மணக்கக்கூடிய அந்த மனம் வீசக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாத்தையும் உள்ள போட்டுவாங்க. இங்கேருந்து குரங்கு வருவாப்ல வந்து டக்குன்னு அந்த ஸ்மெல் இருக்கும் தானே. அப்படி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிட்டு என்ன பண்ணும், ஆசையா கையை அப்படி சுருக்கி படக்குன்னு கையை உள்ள விட்ட உடனே வேகமா ஒரு பொரி உருண்டை, எள்ளு உருண்டை, கல்ல உருண்டை, முறுக்குன்னு எல்லாத்தையும் இப்படி கொத்தா பிடிக்கும். கொத்தா பிடிச்ச உடனே கை பெருசாயிரும். இப்ப கையை வெளியில இருக்கும், கை வெளியில வராது. கையே வெளியில வராது. கத்துன்னு கட்டும். காலால எட்டி உதவி சரி இழுத்துக்கிட்டு ஓடிடலான்ட்டு கொடாது. அப்படியே அந்த பானை இழுக்க ட்ரை பண்ணி பானை இழுத்து ஓட முடியாத பானை வெயிட்டா செஞ்சிருப்பாங்க. உடச்சிடலான்னு பார்த்தா பானை பலமா செஞ்சிருப்பாங்க. பாவப்பட்ட அந்த குரங்குக்கு கையில இருக்கிற தேவையில்லாத அந்த பொரி உருண்டையும் கல்ல உருண்டையும் விட்டுட்டா கை சின்னதாயிரும், வெளியே வந்துடும். கை வெளியில வந்தா நாம பொழைச்சுக்கலான்னு தெரியாது. யாருக்கு தெரியாது? குரங்குக்கு தெரியாது. தேவையில்லாததை விட்டுட்டா பொழைச்சுக்கலாங்கிறது குரங்குக்கு தெரியாது. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கு, அவ்வளவு. தேவையில்லாததை விட்டுட்டா கை வெளியில வந்துடும். This is the age that you need to come out from bad things. அட்வைஸ்லாம் கிடையாது. Train your brain to attract good things. உங்கள் மனதையும் மூளையையும் நல்ல விஷயங்களை நோக்கி ஈர்ப்பதற்கு பழக்குவதற்கான வயது. அதனால இந்த வயசுல போய் நிறைய புத்தகம் படின்னு சொல்றாங்க. போ லைப்ரரிக்கு போ அப்படின்னு சொல்றாங்க, லேபரேட்டரிக்கு போ, கான்ஃபரன்ஸுக்கு போ, சயின்ஸ் இதுக்கு போ, நல்ல சினிமா பாரு, நல்ல கவிதை படி, நல்ல மனிதர்களோடு பேசு, நல்ல பழக்க வழக்கங்களை வைத்துக்கொள்ள ஏன் சொல்றாங்க? இந்த வயசுல உங்க மூளை அதுக்கேற்ற மாதிரி நீங்க பழக்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க மூளை அதுக்கு பழகிடும். உடம்பு நீங்க பழக்கிற மாதிரி மூளையை பழக்கணும். நமக்கெல்லாம் மூளை மீது இருக்குமா? உடம்பு மீது இருக்கக்கூடிய பிரியம் கூட மூளை மீது மனசு மீது நமக்கு இருப்பதே கிடையாது. கண்டதை சாப்பிட்டா நாளை காலையில் பிரச்சனை வரும்னு நைட் எல்லாம் தேவையில்லாத சாப்பிடாம இருக்கிற அறிவு கூட வந்துருச்சு. ஆனா கண்டதை விடிய உட்காந்து பார்த்துட்டு அது மூளையில போயிட்டு மூளை செல்ல போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கும். சரியா தூங்கப்படாது, பிரெயின் செல்ஸை டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறதே கிடையாது. பிசிக்கல் ஹெல்த்னஸ் எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப முக்கியம் மென்டல் ஹெல்த்னஸ். மனதளவுல உங்க மூளையை நீங்க நல்ல விஷயங்களை ஈர்ப்பதற்கு தயார்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. நீங்க கட்டுப்பாடா தான் இருக்கணும் நான் சொல்ல வரேன். கவனமா இருங்க போதும். எது வேணும் எது வேணாம். மென்டல் கன்சம்ஷன் மேட்டர்ஸ். நீங்க உள்ள குடிக்கிற டீ காஃபி மாதிரி மூளைக்கு நீங்க போடுற தீனி ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல இதை பழக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுல மகிழ்ச்சி கிடைச்சிடும். லைப்ரரியில போனா ஹாப்பியா இருக்கும். நல்ல சினிமா பார்த்தா பிடிக்கும். ஒரு கவிதை உங்களை ஆனந்தப்படுத்தும். ஒரு நீளமான புத்தகத்தை உட்கார்ந்து பார்ப்பதற்கான பொறுமை கிடைக்கும். ஏனோ தானோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, அந்த வேண்டாம் வெறுப்பா பிள்ளை பத்தி காண்டாம இருக்கும் பேர் வச்சுக்கிட்டா கடுப்பா ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. பிடிச்ச மாதிரி வாழும். நான்லாம் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றேன். ஐ am so happy. I am contented. இல்லைன்னா இந்த எனர்ஜி எடுக்க முடியாது. நேற்று காலையில 9 மணிக்கு தொடங்கின நீ இன்னைக்கு காலையில 2:30 மணிக்கு முடிச்சது.
முடிஞ்சு 1.5 மணி நேரம் ஆகும் ஈவிபிலேருந்து வந்து சேர. வீட்டுக்கு வந்து ஒட்டி எடுத்துட்டு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வந்து இறங்கி டீயை குடிச்சுட்டு ரூமுக்கு போட்டு போய் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே வந்து நான் நிற்கிறேன். இப்போ இதே மாதிரி கடந்த 17-15 நாள் அந்த கதை ஓடிட்டு இருக்கு. ஷூட்டிங், வெளியில் அவுட்டிங், மீட்டிங் எதுன்னு. ஆனால் பசங்களை பார்த்தோன்னே ஒன்று அட்ராக்ட் பண்ணது பாருங்க. இந்த பசங்கிட்ட ஏதாவது சொல்றா டேய் அப்படின்னு ஒன்று தட்டுதுல. இங்க ஏன் தட்டுது? நான் விட்டது என் தம்பி தங்கச்சிங்க பிடிப்பானுங்கன்னு தட்டுது. இட் இஸ் an opportunity for me, not just for you guys. என்னை சந்திப்பது உங்களுக்கு வேணா சின்னதா இருக்கலாம், உங்களை சந்திப்பது எனக்கு பெரியது. உங்கள் ஆற்றல் என்னன்னு எனக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணிட முடியும்னு எனக்கு தெரியும், நாங்க விட்டது நீங்க எப்படி பிடிப்பீங்கன்னு தெரியும். இந்த கூட்டத்துக்குள்ளதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய ஆளுமை உட்கார்ந்திருக்கிற, இந்த கூட்டத்துக்குள்ளதான் ஒரு பெரிய கிரிக்கெட்டர் உட்கார்ந்திருக்கீங்க, இந்த கூட்டத்துக்குள்ளதான் பெரிய சயின்டிஸ்ட் உட்கார்ந்திருக்கீங்க, இந்த கூட்டத்துக்குள்ளதான் பெரிய அரசியல்வாதி உட்கார்ந்திருக்க, இந்த கூட்டத்துக்குள்ளதான் ஒரு பாலிசி மேக்கர் உட்கார்ந்திருக்க. உன்னை விட்டுட்டு எங்க போறது? Where do you have to go? But my only little concern is that என்னுடைய ஒரே கன்சர்ன் என்னன்னா எனக்கு புரிஞ்சது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது தான். அதான் நான் திரும்ப சொல்றேன். நீங்க யார்? Go and ask yourself that who are you? What are the magic that you can make it in this world? படிப்புங்கிறதும் அறிவுங்கிறதும் இளமை என்பது நம்ம 3 வேளை சாப்பாட்டுக்கானது கிடையாது. இந்த சமூகத்தை ஒருபடி நகர்த்துவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்து நீங்கள் அதை செய்ய முடியாமல் போகும்னா அது நீங்கள் உங்களுக்கு செய்கிற துரோகம். When you have a capability to run for 80 km/h, why you have to run for 60 km/h? 80 km வேகத்தில் உங்களால் ஓட முடியும்னா எதுக்கு 60 km வேகத்தில் ஓடணும்? இந்த ஆற்றல் திரும்ப கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. Even a dead fish goes with water. செத்து போன மீன் கூட தண்ணி போல போகும். பொழைக்கிறது ஒண்ணு இங்க பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் பொழைச்சு கிடக்கிறது. நாமெல்லாம் ஆள்றதுக்கு வந்திருக்கோம், பொழைச்சு கிடக்கிறதுக்கு வரல. ரைட்டா? நாமெல்லாம் அந்த இடத்த யோசிக்கணும். ஏதோ வாழ்ந்தா போதும். நோ, அதான் சொல்ல. Even a dead fish goes with the water. செத்து போன மீன் கூட தண்ணி போற பக்கத்துல அதுவா போய் ஏதோ ஒரு கரைக்கு போய் சேர்ந்து. இப்ப கூட ஊர்ல பார்க்கலாம், எதுவுமே செய்யாம 3 வேளை வாழ்ந்துட்டு போறவங்க இருக்காங்க. இன்னமும் இருக்காங்க, இருக்கதானே செய்றாங்க. பாத்துருக்கீங்களா? காலையில் ஒரு வீட்டுக்கு வந்தா சித்தப்பா வந்திருக்கேன் இட்லி வைப்பாரு, மத்தியானம் டீ கடை அவருக்கு ஒரு டீ கொடுப்பாங்க, மத்தியானம் இன்னொரு வீட்டுக்கு போவாரு, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, நைட் ஒரு வீட்டில் தூங்குவாரு. 35 வருஷமா எந்த வேலையும் பார்க்காம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு அந்த ஆள் செத்து போனப்ப ஊரே பணத்தில் முடிஞ்சு போச்சு. அப்படி கூட இங்க வாழலாம். வாழ்றதுங்கிறது நாம வாழ்றது இல்லை, 4 பேரை வாழ வைக்கிறது. 4 பேரை வாழ வைக்கிறது. அதை எது தரும்? எஜுகேஷன் தரும், இந்த காலம் தரும். வெறும் 8 கல்வி தரும் நான் சொல்ல. உலகத்தையும் படிங்க, அதுதான் சொன்னேன். லைப்ரரிக்கு போ, கான்ஃபரன்ஸுக்கு போ, நல்ல சினிமா பா, நல்ல கவிதை படி, மூளையை பழக்கு. உங்க எல்லாரையும் அதுக்கு பழக்க விடாம தடுக்கிறது தான் உலகத்தின் அரசியல். இந்த உலகம் உங்க மேல போர்லாம் செய்யாது, இந்த நாட்டு மேல வெடிகுண்டெல்லாம் வீச முடியாது. உடனே எல்லா பயிலும் துப்பாக்கி தூக்கிட்டு நம்மளை சுட்டலாம் போட மாட்டாங்க. அவன் துப்பாக்கி தூக்கிட்டு நம்ம எல்லா பயிலும் வெளியில வந்து நம்ம நிற்கிற கூட்டத்தை பார்த்தாலே தெரிச்சு ஓடிடுவான். ஆனா என்ன செய்யலாம்? இளைஞர்களின் மூளையை மழுங்கடிக்கலாம், இளைஞர்களின் ஆற்றலை குறைக்கலாம், இளைஞர்களை ஏனோ தானோ என்று ஆக்கலாம், இளைஞர்களை விசிலடிச்சான் குஞ்சுகளாக மாற்றலாம். சும்மா கத்துறது தான் ஹீரோயிசம் நம்ப வைக்கலாம். அப்படிதான் நம்மளை நம்ப வைக்கலாம். எல்லா சின்ன விஷயத்திலையும் உங்களை திருப்தி அடைய வைக்கலாம். ஒரு ரீல்ஸ் அழகா எடிட் பண்ணி சும்மா போட்டுட்டாலே பெரிய ஆள் நம்மளை நம்ப வைக்கலாம். ஒரு எக்ஸ் ஹேண்டில் 30 பேர் என்ன ஃபாலோ பண்ணா அது அறிவு நம்புறோம், நம்ம பிரபலம் ஆயிட்டம் நம்ம நம்புறோம். Facebookல 10 பேர் லைக் பண்ணா நம்ம பெரிய ஆள் நம்ம நம்புறோம் இல்லையா? வாட்ஸ்அப் குரூப்ல நமக்கு எல்லாரும் லவ் சிம்பிள் போட்டுட்டா நம்ம பெரிய ஆள் நம்புறோம். அப்படி நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. நல்ல பொருளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு காசு வந்தாலே நம்மளை பணக்காரன் நம்ப வச்சிருக்காங்க. காலம் முழுக்க லோன் கட்டி ஒரு வீட்டுல குடி இருக்கிறோம், அந்த வீட்டை சொந்த வீடு நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. நாம இந்த அளவுக்கு வந்ததே பெருசு நம்மளை நம்ப வச்சிருக்காங்க. இதான் உங்கள் மீது எரியப்படக்கூடிய ஆகப்பெரிய அரசியல். உங்களை இன்னமும் தகுதியானவராக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கான சிந்தனையை உங்களை வரவிடாமல் ஸ்மால் திங்ஸ்ல உங்களை செட்டப் பண்ணுது. ஒன்ன மாதிரி ஆகுமா மாப்ள அப்படின்னு சொன்னாலே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு உங்கள் மண்டையை தட்டி வச்சிருக்கதான் இந்த உலகத்தின் அரசியல். Facebookல 20 லைக் வர்றதெல்லாம் பெருசு. Facebook மாதிரி ஒரு சயின்டிபிக் இன்வென்ஷனை கண்டுபிடிக்கிறது தான் அறிவு. அதுதான் நம்ம அறிவு, நம்ம வேலை அதான். நாளைக்கும் காசு பணம்லாம் சம்பாரிச்சு ஊரா எவனா தயாரிச்சு வச்சிருக்க பொருளை 1.5 லட்சம் ரூபாய்க்கு போன் வாங்கியிருக்கேன் பீத்துறது இல்ல அறிவு. அந்த 1.5 லட்சம் ரூபாய் போனை 40,000 ரூபாய்க்கு செஞ்சு நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு கொடுக்கிறது அறிவு. That's called intelligence. Don't settle in small things. Don't confuse yourself. நம்ம எல்லாரும் அப்படியே தான் தட்டலாம். இதுவே பெருசு, இதுவே பெருசு, இதுவே பெருசு. நம்ம இப்ப கூட தான் சொல்லுவாங்க, நீ எல்லாம் இவ்வளவு தூரம் வந்ததே பெருசு, நீ உருப்பட மாட்டேன்னு சொல்றவனை விட நீ இவ்வளவு தூரம் வந்ததே பெருசுன்னு சொல்றவனை பார்த்தா தான் எனக்கு பயமா இருக்கு. நாம எவ்வளவு தூரம் போகணும் நாம தான் முடிவு பண்ணோம். என் கெபாசிட்டி என்ன நான் தான் முடிவு பண்ணோம். நான் 4 அடி வைக்கணுமா 8 அடி வைக்கணுமா நான் தான் முடிவு பண்ணோம். உன்னால முடியாதுன்னு சொல்றது அவன் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா அவனால முடியாது. என்னால முடியுங்கிறது ஏன் ஸ்டேட்மெண்ட், ஏன்னா எனக்கு தான் என்ன தெரியும். You know yourself better than anyone else in the world. But again and again I wanted to reinstate these things to you people because don't miss the bus. பஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்ல ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்லல, ஹாப்பியா இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வேணும், அதுக்கு ஏத்த மாதிரி உழைக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு. கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய படிப்பை கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய உழைப்பு கொடுக்கணும், கொடுக்க வேண்டிய சாக்ரிஃபைஸ் கொடுக்கணும். டெடிகேஷன் இருந்தாலும் எஜுகேஷன் இஸ் நாட் an easy job. உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்க போகிற ஒரு விஷயம் அவ்வளவு எளிதாக இருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. சினிமா தியேட்டர்ல நின்னு வரிசையில டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறது மட்டும் எப்படி ஈஸியா இருக்கும்? எப்படி ஈஸியா இருக்கும்? சும்மா எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களை ஏமாத்தவனே நம்ப கூடாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க தான் டிசைன் பண்ணணும். முள்ளுல ஏறணும், கல்லுல அடிபடணும், முட்டியில ரத்தம் வரணும், மூக்குல ஸ்ராய்ப்பு விழுகணும், நெத்தியில காயம் படணும், அடிச்சு ஏறி போயிட்டு வெறுந்தரையில் நடக்கிறதுக்காக வந்தாங்க. 3 வேளை சோத்துக்காக நம்மளை பத்தாடுவோம். ஊருக்கு சோறு போடணும், அந்த தில்லு அந்த கெத்து இருக்கணும். இந்த 1985 நாங்கெல்லாம் படிக்கிறப்ப வச்சு இந்த கனவு மாதிரி மொக்கத்தனமா கிளீஷையா கனவு வச்சுக்க கூடாது. படிச்சு கஷ்டப்பட்டு பெரிய ஆளாகி அம்மாவுக்கு ஒரு பட்டு புடவையும் அப்பாவுக்கு ஒரு வேட்டியும் வாங்கி தரணும் மொக்க அது மாதிரிலாம் ட்ரீம்லாம் வச்சுக்காது. திருச்சியிலேருந்து அம்மா அப்பா ஒரு தடவை மெட்ராஸ்க்கு ஃபிளைட்ல கூட்டு போனோம் அப்படின்னு சிறுபிள்ளத்தனமான கனவு வைக்காது. அதெல்லாம் நாங்கள் 90லே வச்சிட்டோம். அப்பாவையும் அம்மாவையும் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போக சொந்தமாக ஒரு விமானம் வாங்க வேண்டும். இது மாதிரி யோசி. நான் உங்களை தட்டி உள்ள ஆனா நீ சின்ன ஆள் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றேன்.
நம்ம சின்ன ஆள் இல்லைன்னு எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு சொன்னானு இல்லை அப்படிலாம் இல்லடா, யார் வேணாலும் செய்யலாம் வா அப்படின்னா. நீங்க நினைக்கக்கூடிய உங்களுடைய சராசரி எல்லா குறைபாடுகளும் எனக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் அதை கடந்து தான் வந்திருக்கான். சென்னையில் நான் வேலைக்கு சேர்ந்த புதிதில் நிருபராக என்னுடைய பணிகளை ஆரம்பித்த காலகட்டத்தில் விமான நிலையங்களுக்கு நான் பெருசாக போக மாட்டேன். ஏன்னா விமான நிலையங்களுக்கு போனால் நீங்கள் அங்கே வரக்கூடிய பெரிய தலைவர்கள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வருவாங்க, வெளிநாடுகளிலிருந்து வருவாங்க, வடநாட்டிலேருந்து வருவாங்க, பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருவாங்க. வருவங்கள்ட்ட எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேள்வி கேட்பீங்க? நமக்கு ஹேவ் பீன், ஹேட் பீன், ஹேஸ் போடணுமா, இஸ் போடணுமா, வாஸ் போடணுமா, ஏ போடணுமா, ஆன் போடணுமா, பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், கண்டினியூஸ், பெர்ஃபெக்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், என்னடா 12 டென்ஸ் படிக்கிறதுக்குள்ளே தாவு தீர்ந்து போதும். இதில் நம்ம பேசுறது சரியா இல்லையான்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவேன், விமான நிலையங்களுக்கு சென்று பெரியவர்களோடு பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைச்ச காலகட்டத்தில் கூட அந்த இடத்துக்கு போறதுக்கு தயங்கின காரணம் நம்ம எப்படி போய் கேட்கறது அப்படின்னு ஒரு வருஷம். அதுக்கப்புறம் தான் விட்டுட்டேன், அசால்ட்டா போக ஆரம்பிச்சேன். உடனே நீங்க நினைக்கலாம் ஓகே அங்கே ஏதோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் படித்திருப்பார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே வருஷத்துல 3 உண்மையை கண்டுபிடிச்சேன். முதல் விஷயம், இந்த மெட்ராஸ்ல பூரா போயிலும் நம்மள மாதிரியே இங்கிலீஷை தப்பு தப்பா தான் பேசுறான். ரைட்டா? நாமளும் தப்பா பேசுவோம், தப்பு இல்ல, பேசுவோம். தப்பு தப்பா பேசினா அவ்வளவுதான், சரியா பேசலாம். பேசவே பேசாட்டி தான் வரவே வராது. அடுத்தவன் தப்பா நினைப்பான்னு பேசாம இருந்தா தான் பேச்சு வராது. எவன் என்ன நினைச்சா எனக்காடா ஒரு நாளைக்கு சரியா பேசுவேன், பேச ஆரம்பிச்சிரு, படிக்க ஆரம்பிச்சிரு, அவ்வளவுதானே. பேசுனா வந்துச்சு, அப்புறம் தான் தெரிஞ்சு இவங்கெல்லாம் அப்படி திக்காம தனராம பேசுறாங்க, எல்லாம் தப்பா தான் பேசுறாங்க. நம்ம தான் 12 டென்ஸ்ல ஸ்ட்ராங் இல்ல, நம்மளா ஸ்டேட் போர்டு 12 டென்ஸ்ல நம்மளா ஜித்து டைட்டு. அதுக்கடுத்து 2வது உண்மையை கண்டுபிடிச்சேன். தமிழ் தான் என்னுடைய தாய்மொழி. நான் என்னுடைய வேலை நிமித்தம் ஆங்கிலம் படிக்கிறேன், அதை படிக்கணும். உடனே இங்கிலீஷ் படிக்க வேண்டியதில்லை, கோபிநாத் சொல்லிவிட்டாரு. அதுல 35 மார்க் எடுத்து பாஸ் ஆனால் போதும், வீட்டுக்கு போய் தயவு செஞ்சு முடிவு பண்ணிடுறாங்க. படிக்கணும், ஆனா அதுக்கு பேசுறதுக்கு தயக்கப்படக்கூடாது. வாழைப்பழம் சொல்ல எனக்கு ஒன்றும் கூச்சம் இல்லை. தமிழை தவறா பேசினாங்க, எவனும் தப்புன்னு சொல்லல. ஆங்கிலத்தை தவறா பேசினாலும் ஐயோ அவனுக்கு ஒன்றும் தெரியலங்கிறாங்க. பரவாயில்ல, சொல்றவன் சொல்லட்டும். நல்லா தமிழ் தெரிஞ்ச வீட்டுல பொண்ணு எடுத்துக்குவோம் போங்கடான்னு சொல்லிட்டு தமிழை கரெக்டா பேசு, பயப்படாம இங்கிலீஷை பேசுன்னு 2வது முடிவு எடுத்தேன். 3வது முடிவு தான் சூப்பர் முடிவு. ஏதோ இவங்க ஃபிளைட்ல இருந்து வந்து இறங்குறதுனால அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம இங்கிலீஷ் அவங்களை விட பெட்டரா இருந்துச்சு. நாம கேட்கிற கேள்விக்கு அவங்களுக்கு போய் சொல்ல முடியல. அப்ப நம்மளா அண்ணாந்து பார்த்து இவங்க எல்லாம் பெரிய அறிவாளி நினைச்சிருக்கோம். அதுதான் எடுத்த உடனே சொன்னேன், யாரும் மேலேயும் கிடையாது, யாரும் கீழே கிடையாது. when things happen to someone else it will happen to anybody else. அதனால நீங்க உங்கள் மீதான மரியாதையை ஒரு நாளும் குறைச்சிடாதீங்க. உங்களுக்குள்ள உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஹீரோயிசத்துல இருந்து உங்களை தள்ளி விட்டவே விட்டாதீங்க. சோ உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ப்ராப்ளமா இருக்கா, அட்டெண்ட் பண்ணுங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னேன். உங்க டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து வெளியில வாங்க, மூளையை பழக்குங்க. டிஸ்ட்ராக்ஷன் போகாம மூளையை பழக்குங்க. இப்ப பழக்கிட்டீங்க, எப்போதுமே பழகிடும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது மூளை உங்களுக்கு தானா சொல்லிடும். இந்த பக்கம் ஒரு சினிமா நடக்குது, இங்க டிவியில் ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குது, இங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடக்குது. சயின்ஸ் எக்ஸிபிஷன் தட்டி விட்டு போயிடும். உங்கள் ஆள் மனதுக்கு நீங்கள் யாராக வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லிவிடுங்க. நிறைய பேர் டக்குனு கொஞ்சம் விசிலடிச்சா குஞ்சுகளா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளால பெரிய ஆக முடியாது, அவநம்பிக்கை இருக்கிறது. அப்பலாம் ஒண்ணு கிடையாது. கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டு திரும்பி வந்துடாதீங்க. கிட்ட போங்க, பயப்படாம போங்க. யார் என்ன சொன்னாலும் போங்க. மோதி பார்த்துட்டு தோத்தா வேற, மோதாமலே தோத்தா அசிங்கம் இல்லையா? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ சண்டை செய்யணும் இல்லையா? சும்மா திரும்பிடக்கூடாது. கிட்ட போய் பார்த்தா எல்லாம் ஈஸி தான், பார்க்க தான் எல்லாம் பயமா இருக்கும்.